நின்ற இடத்திலிருந்து 6 அடி தூரம் தாவி சாதனை படைத்த 6 வயது சிறுவன். சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்த சிறுவன் அசத்தல். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்த சேயூர் அருகே லூர்துபுரம் பகுதியில் வசிப்பவர் ரவி. நாட்டுக்கோழி வளர்ப்பு மற்றும் விவசாய தொழில் செய்து வருகின்றார். இவர் தனது மனைவி பெய்சில், மகன் மற்றும் மகளுடன் வசித்து வருகிறார். இவரது மகன் ஆக்னல்லோ கிரேசியஸ் புளியம்பட்டியில் உள்ள தனியார் பள்ளியில் முதல் வகுப்பு படிக்கிறார். கொரோனா ஊரடங்கால் பள்ளி விடுமுறை விடப்பட்ட நிலையில் வீட்டில் விளையாடும் சிறுவனை தன்னுடன் ஓட்டப்பயிற்சிக்கு அழைத்து சென்றுள்ளார் ரவி. தனக்கு ஈடாக மகன் ஓடியதால் ஆச்சரியப்பட்ட ரவி தனது மகனின் திறமையை வெளிக்கொண்டு வர முயன்றார். இணையம் மூலம் நடத்திய தேடுதலில் நின்ற இடத்திலிருந்து நீளம் தாண்டும் போட்டியை கண்ட அவர் தனது மகனை தாண்டச் சொல்லி பார்த்துள்ளார். முதல் முயற்சியிலேயே 5 அடி தூரம் தாவியதால் தனது மகனுக்கு மேலும் பயிற்சி அளிக்க துவங்கினார். 3 மாத தொடர் பயிற்சிக்கு பின் சிறுவனின் பெற்றோர் ஆசிய சாதனை புத்தகம், இந்திய உலக சாதனை புத்தகம் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் ஆகியவற்றில் இடம்பெற விண்ணப்பித்துள்ளனர். அந்நிறுவனங்களின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு மாணவன் சாதனை செய்து காண்பித்த நிலையில் 3 சாதனை புத்தகங்களும் அச்சிறுவனின் சாதனையை அங்கீகரித்தன. ஆசிய சாதனை புத்தகம் மற்றும் இந்திய சாதனை புத்தகம் சார்பில் சான்றிதழ் பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய உலக சாதனை புத்தகம் சார்பில் கோப்பை வழங்கப்பட்டுள்ளது. அச்சிறுவனின் நின்ற நிலையிலிருந்து 183 சென்டிமீட்டர் 6 அடி 1 அங்குலம் தாண்டலின் மூலம் சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்துள்ளார். 6 வயது சிறுவன் 6 அடி தூரம் தாண்டிய இந்த சாதனை அவரது பெற்றோருக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. தனது மகனுக்கு தொடர் பயிற்சிகள் கொடுத்து இந்தியாவிற்காக பதக்கங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்பதே தங்களின் நோக்கம் என தெரிவித்தனர். என் பேர் ஆக்லன் பேசிஸ். நான் 1வது படிக்கிறேன். எங்கள் மம்மி டாடி வந்து எனக்கு கஷ்டப்பட்டு எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து ஜெயிக்க வச்சுருக்காங்க. அவருடைய பெயர் ரவி. இவங்க மனைவி பெய்சில். நாங்கள் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. பையனுக்கு வந்து லாங் ஜம்ப்பு ப்ராக்டிஸ் பண்ணோம். பையன் வந்து ஒரு 6 அடி ஜம்ப் பண்ணுறாப்படி. என்னுடைய பையன் அவங்க 6 வயசு தான் ஆகுது. ஆக்சுவலாக இந்த 6 வயசில் வந்து எந்த பையனாலையும் 6 அடி வந்து ஜம்ப் பண்ண முடியாது, ஸ்டாண்டிங் லாங் ஜம்ப் அப்படிங்கிறது. ஆனால் என் பையன் வந்து ஜம்ப் பண்ணுறாப்படி. இதை வந்து நாங்கள் ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டு, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு, இந்தியா வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நாங்கள் வந்து அப்ளை பண்ணோம். அவங்க இதை அங்கீகரிச்சிட்டாங்க. ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்டு வந்து கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து என் பையனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிராண்ட் மாஸ்டர்னு சொன்னாலே யாருமே சாதிக்க முடியாது, ஒரு பையன் சாதிச்சா மட்டும்தான் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தை வந்து யாருமே கொடுப்பாங்க. அது என் பையன் வந்து சாதிச்சிருக்கு. அப்படி எனக்கு ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாது. ஏன் கட்டாயமாக என் பையனை வந்து ஒரு இந்தியாவுக்காக ஒரு மெடல் அடிக்கணும், கோல்டு மெடல் அடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. ஏன்னா ஆக்சுவலாக அத்லெட் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நானும் என்னுடைய மனைவி 2 பேரும் தான் என் பையனுக்கு வந்து முழுமையாக கோச்சிங் கொடுத்து இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் அவிநாசியில் வந்து நம்ம எங்களுக்கு வந்து இங்கிருந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு வெளியே போகணும்னு சொன்னால் கோயம்புத்தூர் நேரு ஸ்டேடியத்துக்கு தான் போக வேண்டியது இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
எங்களுக்கு வந்து இந்த இடத்துல அவினாசிக்குள்ளே ஒரு ஸ்போர்ட்ஸ் இது கிரவுண்ட் இருந்துச்சு சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.